தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக சென்ற வாரம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். நான் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் மிக முக்கியமான 3 பிரச்சனைகளை பற்றி, அதாவது நீர் மேலாண்மை, அரசு கல்லூரி, அரசு சார்ந்த ஒரு தொழிற்சாலை வேலைவாய்ப்பு அது இல்லை அப்படின்றதுக்காண்டி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தா இது 3ஐயும் கண்டிப்பாக உறுதியாக செய்து கொடுப்போம். குறைந்தபட்சம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இதை 3ஐயும் சாத்தியப்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை, மக்கள் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா இதை செயல்படுத்துவதற்கு அரசிட தொடர்ச்சியாக போராடி இதை வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று ஒரு செய்தித்தாளில் மக்கள் எக்ஸ்பிரஸ் சொல்லி சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு செய்தித்தாளில் ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்தேன். அதிமுக சார்பாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஐயா பொன்மணி பாஸ்கரன் முன்னாள் மாவட்ட சேர்மனாக இருந்திருக்காங்க கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக. அவங்க மக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் செய்து ஒரு புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன ஒரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பகுதியில் அரசு மாணவர்களுக்கு ஒரு அரசு கல்லூரி கனவாகவே இருக்குது, அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இப்போ அதிலிருந்து நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. இந்த கேள்வி என்னென்னா, கடந்த 20 ஆண்டுகளாக இந்த அரசு கல்லூரிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக 2011 2021 வரைக்கும் அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக ஐயா மாவட்ட சேர்மனாக இருந்திருக்காங்க. இந்த 15 ஆண்டுகளில் திமுக செய்யாத ஒரு வாக்குறுதியை ஏன் முன்னெடுத்து அதிமுக சார்பாக ஒரு அரசு கல்லூரியை அமைக்கலை அப்படின்றது நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒருவேளை ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஐயா வெற்றி பெற்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா ஐயா திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்து இந்த அரசு கல்லூரியை அமைச்சு கொடுத்துருவாங்களா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இல்லை ஆட்சி அமைஞ்சாத்தே அமைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு அரசு கல்லூரி யாரு கொண்டு வந்தாலும் வரவேற்கத்தக்கது, வரவேற்போம். நன்றி, வணக்கம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.